வெல்கம் டு 2K அகாடமி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி டிஎன்பிசி ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரிசையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அதாவது சமயம் ரிலேட்டடாக அந்த சைவ திருமுறைகள், அப்புறம் நாயன்மார்கள் பற்றி பாடிய பாடல்கள்னு சொல்லிட்டு சமய முன்னோடிகள் இருக்காங்களே, அவங்கள பற்றி கேட்கப்பட்ட வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தி, அதாவது 2016 2024 வரைக்கும் அவங்கள பற்றி முதல் தமிழில் 100 மார்க்லேருந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம 2 பாட்டாக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா நிறைய கொஸ்டின் 120 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 120 கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் நம்ம டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி திரும்ப திரும்ப கேட்பாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா நண்பர்களே? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நமக்கு சொல்லுவதை கற்றலின் கேட்டலின் நன்று என்ற அடிப்படையில் நல்லா பார்த்து காதில் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க முடியாத நிலைமை இருக்கும்போது, ஒரு ட்ராவலிங் டைம்லையோ அல்லது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ ஃபஸ்ட் நம்மளுடைய வீடியோவை போட்டு காதால் கேட்டிங்கன்னா ஒரு 2 கொஷின் மைண்டில் ஏறும். கேட்டாங்க டிஎன்பிசியில் கொஷினாக வந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கொஷினில் தானே வேலை கிடைக்கிறது எல்லாமே மாறுது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துடலாம். ஒன்றுகளாம் என்னும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, இறந்த பிள்ளையை எழுப்பியவர் யாருன்னு கேட்டாலும் யார்? திருநாவுக்கரசர். இவர் தானே இறந்த பிள்ளையை, அந்த அப்புதறிவுள்ள மகனை பாம்பு கடிச்சிரும், அவங்கள இவர் இந்த பாட்டை பாடி உயிர் பெற செய்வார், மூத்த மகனை. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 10th ஓல்டு புக்கில் கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நாதமுனி. அவர் தான் யார்? ஆழ்வார்கள் பாடிய 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. ஓகேவா? அடுத்து அற்புத தப்பல ஆவணங்காட்டி அடியனவா என்னை ஆளாதுகொன் என பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தரர். நல்லா பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டினை. அற்புத தப்பல ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளாதுகொன் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தரர். ஓகேவா? அடுத்து 2022 கேட்கப்பட்ட கேள்வி. ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஒரு அடியில் கூறும் நூல்னா சுந்தரர். 8th நியூ புக்கில் கூடிய கொஸ்டின். ஒவ்வொரு சிவனடியாரோட பெருமையுமே ஒரே அடியில் குறிப்பிடுபவர்னா சுந்தரர். ஒவ்வொரு சிவனடியாரோட பெருமையும் ஒவ்வொரு பாடலில் குறிப்பிட்டவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஒவ்வொரு புராணத்திலையும் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாருன்னா இவர் நம்ம கடைசி அதிபார் சேக்கிலார். ஓகேவா? இந்த 3மே ரொம்ப முக்கியம், பார்த்துக்குவோம். இப்போ நம்ம திருநாவுக்கரசர் ரிலேட்டடாக பார்த்தோம். இப்போ திருஞான சம்பந்தர் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தவறான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சூளை நோயால் ஆட்கொள்ள பெற்றவர் அப்பர். ஆமாம், நம்ம திருநாவுக்கரசருக்கு தான் சூளை நோய் என்னது கடுமையான வயிற்று வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்பருக்கு தான் வரும். ஓகேவா? அவர் ரைட்டு. அடுத்து மணக்கோலத்தில் ஆட்கொள்ள பெற்றவர் சுந்தரர். சுந்தரருக்கு திருமணம் நடக்க போகும். அந்த கல்யாணம் முடிக்க போகும்போது சிவபெருமான் பிச்சைக்காரர் வேஷத்தில் பிச்சைக்கவங்க வேஷத்தில் நம்ம சுந்தரர் கூட்டுட்டு போயிடுவார் கல்யாணம் முடிக்காமல். அப்போ சுந்தரர் பாடிய பாட்டு தான் என்னென்னா பித்தா பிறை சூடி பெருமானே அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அது சுந்தரர் பாடிய பாட்டு. பித்தா பித்தை மனைக்கு நம்மளுடைய சிவன் வராருன்னு சொல்லி அந்த பாட்டை சுந்தரர் பாடியிருப்பார். ஸோ மணக்கோலத்தில் தான் கூட்டு போயிருப்பார். அதுவும் சரியான கூற்று. 4ஆவது கூற்று பாருங்கள். திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ள பெற்றவர் மாணிக்க வாசகர். ஆமாம், புதுக்கோட்டையில் உள்ள திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசகர். இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே புதுக்கோட்டையில் ஒரு கோயிலே கட்டியிருப்பார்ல. ஸோ 3மே சரிதான். சி மட்டும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தலாம். திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ள பெற்றவர் சம்பந்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. சம்பந்தர் சீர்காழியில் ஆட்கொள்ள பெற்றவர். ஓகேவா? குழந்தையாக இருக்கும்போது அந்த உமையமேட்ட பால் குடித்து ஆட்கொள்ளப்பட்டவர். ஸோ இது தப்பு. ஸோ இதுக்கு சி தான் தவறான விடை. அடுத்து நுண்துளை தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர் தான். இது 7th நியூ புக்கில் 3rd termல இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. நுண்துளை தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? சம்பந்தர். அடுத்த கொஸ்டின், தான் பாடி இது நம்ம ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். இந்த ஒரு கொஸ்டினை தான் பாடிய பாடலில் ஷார்ட்ஸில் இல்லை, இதுக்கு முதல் ஒரு கொஸ்டின் நம்ம குரூப் 4 கொஸ்டின்ஸ்லையோ குரூப் 2 கொஸ்டின்லையோ இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியும். வாங்க தோத்து இதில் வச்சுருக்கோம். நம்ம தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத சிவபெருமான் அப்படின்றதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளையும் தாக்கியும்
11ஆம் பாடலிலும் தன்னுடைய பெருமையும் கூறி பாடிய வர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பாடினது யாருன்னு கேட்டால் திருஞான சம்பந்தர் தான் வந்து இப்படி பாடியிருப்பார். ஓகேவா? திருஞான சம்பந்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின் முக்கியமான கொஷின். என்னோட கூட ரிப்பீட் பண்ணுவோமா? பண்ணிடுவோம் வாங்க. 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் காண முடியாத இறைவன், 10ஆம் பாடலில் புறசமய புலிகள், 11இல் தற்பெருமை. அடுத்து, கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம திருநாவுக்கரசர் தான். ஓகேவா? அதாவது திருநாவுக்கரசர் மறுபெயர் என்னது? அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. திருநாவுக்கரசோட மறுபெயர்லாம் சொல்லிடுவோமோடவ. திருநாவுக்கரசர், அப்பர், தர்மசேனர், வாகீசர், தாண்டகவேந்தர், இது எல்லாமே யாருன்னா நம்ம திருஞான சம்பந்தருடைய அப்பர் தான். ஸோ இவர் தான் வந்து கல்லை கட்டி கடலில் மண்ணை எரிஞ்சிருவியான். அப்போயும் ஆள் மிதந்து வருவாப்புல. மண்ணை இதை பார்த்துட்டு சமண சமயத்துலேருந்து சைவ சமயமாக மாறிடுவாப்புல. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. எந்த மன்னன் கேட்டாங்கன்னா ஜிகே ரிலேட்டடாக மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல்லவ மன்னனை மாற்றிருப்பார். கல்லை கட்டி கடலை போட்டது யார்? மகேந்திரவர்மன் தான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கினார். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஒன்றுகளாம் எனும் பதிகத்தை பாடி விடத்தை போக்கினார் அப்படின்னு, அதையே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படிக்கணுன்றது. நான் பக்கத்தில் 3 போட்டு வச்சுருக்கேன்னா 3 அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேவா? திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தருக்கு ஃபஸ்ட்டு பாருங்களேன். உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டா. நான் சொன்னேன்னா உமையால் வந்து கொடுத்த பாலை வந்து குடித்தாங்க, அதனால தான் ஆட்கொள்ளப்பட்டாங்கன்னு சொன்னேன்ல சீர்காழியில். அடுத்து 220 தலங்கள் வழிபட்டார். சின்ன பையன் தான் இந்த திருஞான சம்பந்தர், ஒரு குழந்தை. ஓகேவா? இவர் ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாவுக்கரசு ஆளுடைய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து 220 தலங்கள் வழிபட்டிருப்பார். திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டவர். ரொம்ப ரொம்ப செம்மையான முக்கியமான பாயிண்ட்டு. ஆதிசங்கரால் திராவிட சிசு என குறிப்பிடப்பட்டவர் தான் நம்ம திருஞான சம்பந்தர். ஸோ டி தான் தப்பு. அப்பதியுடைகள் மூத்தமனே உயிர் பெற செய்தவர் திருஞான சம்பந்தம் கொடுத்துருக்காங்க. தப்பு. அதை உயிர் பெற செய்தவர் யார்? திருநாவுக்கரசர். இங்கே பாருங்கள் மறுபடியும் அந்த கொஸ்டின். நான் சொன்னா 3 போட்டுக்கா 3 கேட்டிருப்பாங்கன்னு. ஒன்றுகளாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். எத்தனோட கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டினை. அடுத்த ஒரு பொறுத்துக. திருஞான சம்பந்தர் அவங்க ஆட்கொள்ளப்பட்ட இடத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ பார்த்தோம்ல, திருஞான சம்பந்தர் எங்கே? சீர்காழி. நான் சொன்னேன் ஆப்ஷன் 4 இருக்குது பாருங்கள். ஓகே. அடுத்து திருநாவுக்கரசர் எங்கே? திருநாவுக்கரசர் எங்கே? திருவாமூரில் பிறந்தவர். ஆப்ஷன் 3 இருக்குது பாருங்கள். அடுத்து சுந்தரர் தான் வந்து என்னென்னா திருவெண்ணை நல்லூரில் பிறந்தவர். மாணிக்க வாசகர் வந்து திருவாதூரில் பிறந்தவர். திருவாதூர் என்பது மதுரை பக்கத்தில் இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாதூர்காரர், சுந்தரர் திருவெண்ணை நல்லூர் அந்த ஊருக்காரர், திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடிக்கு அருகில் உள்ள திருவாமூர்காரர். நம்ம திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழியில் பிறந்தவர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த ஒரு பொறுத்துக. திருவரங்கம். இது என்னென்னா அந்த காலத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு ஊருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேரை இப்போ மாற்றி சொல்கிறோம். இப்போ இந்த எப்படி சொல்கிறது, தி நகர்னு சொல்லுவாங்க தெரியுமா? சென்னையில் தி நகர்னா தெரியுமா? திருவள்ளுவர் நகர், அதை தான் தி நகர்னு சொல்லுவாங்க. பெசன் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. பெசன் நகருக்கு அப்படி பேரே கிடையாது. அன்னி பெசன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அன்னி பெசன்ட்டோடைய நகர், அதை தான் பெசன் நகர்னு மாற்றி சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த மொதல் சொன்ன பேரை இப்போ மாற்றி சொல்ல போகிறோம். திருவரங்கம் அப்படின்னு சொன்ன ஊர் பேர் என்னன்னா ஸ்ரீரங்கம். 2 இருக்குது பார்த்தீங்களா? அது. அடுத்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த ஊரை தான் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருச்சிற்றம்பலம் படம் வந்துச்சுல, வந்து அது சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேதாரண்யம் சொல்கிறோம், அப்போ திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. அங்கையர் கண்ணி, மீனாட்சி அம்மன் மாதிரி மீனாட்சி அம்மன் இருக்காங்களே, அவங்கள அங்கையர் கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா நண்பர்களே? அடுத்து பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து உயிர்ந்தருளும் உணர்வில்லாத சிறுமையோன் யான் என்றார். இப்போ தானே சூளை நோய் யாருக்கு வந்துச்சுன்னு சொன்னேன்? திருநாவுக்கரசருக்கு வந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ திருநாவுக்கரசர் தான் விடை. ஆப்ஷன் டி இருக்கார் பாருங்கள். அடுத்து தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர். நான் சொன்னேன்னா ஆளுடைய அரசு, தாண்டகவேந்தர் எல்லாம் யார்? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் வந்த ஒரு பொறுத்துக்களை இப்போ தான் பார்த்தோம். திருமுனைப்பாடிக்கு அருகில் உள்ள திருவாமூர். ஓகேவா? அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா யார்? திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா மருள் நீக்கியார் என்பது சரியான விடை. அடுத்து 2019 கேட்கப்பட்ட வினாக்கள். ஒன்றுகளாம் எனும் திருப்பதிகம். 4ஆவதோட இந்த கொஸ்டினை பார்க்குறோம். ஒன்றுகளாம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். அடுத்து தான் நான் அவருடைய வேறு பேரெல்லாம் சொன்னேன், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொன்னதான் திரும்ப திரும்ப வரும். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யார்? திருநாவுக்கரசர். அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து 2022 கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வினா.
திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். இப்போ தான் வந்து சொன்னோம் திருமுனைப்பாடின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமுனைப்பாடிக்கு அருகில் உள்ள திருவாமூர் ரைட்டு. திருஞான சம்பந்தரால் அப்பர். ஆமாம், நான் சொன்னேன்ல திருஞான சம்பந்தர் என்பது ஒரு குழந்தை. அதனால தான் அவர் திருநாவுக்கரசரை பார்த்துட்டு அப்பர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, ரெண்டுமே ரைட்டு தான். தாண்டக வேந்தன் அழைக்கப்படுபவர் அப்பர், இப்போ தான் பார்த்தோம். ரைட்டு. ஆளுடைய அரசு வாகீசர், இதுவும் மேலே பார்த்தோம். ஸோ இதுவும் சரியான கூற்று. ஸோ அனைத்தும் சரியான என்பதே இதற்கு சரியான விடை. எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் திருஞான சம்பந்தரை பற்றி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 10 மினிட்ஸில் வந்துட்டு 12 திருமுறைகள் பாடியிருப்பாங்களே, சைவ திருமுறைகள்னு சொல்லப்படுகின்றத 63 நாயன்மார்களும் 9 தொகையடியார்களும் சேர்த்து மொத்தம் 72 பேர் பாடியதான் 12 திருமுறைகள்னு சொல்லப்படுகின்ற சைவ திருமுறைகள். அதாவது சிவனை பற்றி பாடியவர்கள், பட்டை போடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சைவர்கள் இவங்களை பற்றி கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம 10 நிமிஷம் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு பாட்டில் ஓகேவா நண்பர்களே, ஆழ்வார்களை பற்றி பார்த்துடலாம். ஆழ்வாரை பற்றி மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க, இவ்வளோ இது பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஆமாங்க ப்ரோ, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆழ்வார்களை பற்றி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆழ்வாரை பற்றி நிறையா சைவ திருமுறைகளை விட ஆழ்வார்களை பற்றி தான் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓ, அதுக்கப்புறம் திருமூலரை பற்றி கேள்விகள் இருக்குது. அப்புறம் ஸோ அதுக்கடுத்து நிறையா கொஷின்ஸ் இருக்குது. மறுபடியும் கீழே வந்துட்டு திருமுருகலை பற்றி நிறைய வினாக்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த பாட்டில் வந்து அதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்களை பற்றி முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மிச்சத்தையும் சேர்த்து பார்த்து முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களும் சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதை அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். ஓகேவா நண்பர்களே, நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடியதை வந்து நீங்கள் வந்து பார்த்து பயன்படுத்திக்கிற முடியும். ஓகேவா நண்பர்களே? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம மிச்ச கொஷின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.